அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா, இந்த டிஎன்ஏயு அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கான ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. 2025-26 அகாடமிக் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட நம்மளும் நிறையா வீடியோஸ் போட்டோம், அனலைஸ் பண்ணியாச்சு. எல்லா கேட்டகரியும் கட் ஆஃப் எப்படி ஸ்டேட்டஸ் என்ன, கூடுமா குறையுமா, எந்த கட் ஆஃப் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சீட்டு அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோ பார்ப்போம். இது ஒரு முக்கியமான வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கேளுங்க. அதோட இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலை ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனே ஆன் பண்ணுவீங்க, அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, இதுக்கு வழக்கமாக போகிறது தான் அஃபீஷியல் வெப்சைட்டில். இந்த ஸ்க்ரீனில் மேஜராக இன்புட் கிடையாது, பட் நான் ஆடியோ மெசேஜை கவனமாக கேளுங்க இருக்குது. நான் இந்த மெனுவில் ஜஸ்ட் யூஜி டிப்ளமோ அண்டு அட்மிஷன் கிளிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி ரேங்க் லிஸ்ட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கு இல்லையா, டிஎன்ஏயு அண்ட் அண்ணாமலை ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா வியூ ரேங்க் லிஸ்ட்டுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இதில் தான் நம்ம ஓவரால் ரேங்க்ஸு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், பார்த்தாச்சு. இதில் பர்டிகுலராக அகாடமிக் ஸ்ட்ரீம் நிறையா இருக்கும். அதுதான் காமன், ஓகேங்களா. அகாடமிக் ஸ்ட்ரீமில் ஜெனரல் கேட்டகரி. சரி, என்ன கட் ஆஃப் இப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர், அதாவது 2024-25 கம்பேர் பண்ணும் பொழுது இந்த வருஷம் கம்மின்னு தாங்க இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. அதாவது இந்த மெரிட் லிஸ்ட்டு ரிஜெக்டட்லாம் போக ரேங்க் லிஸ்ட்டை படி, ஓகேங்களா. அப்போ மார்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த 200க்கு 200 எடுத்தது கூட ரொம்ப கம்மி தான் இல்லைங்களா, 8 பேர். மீதி மார்க்கெல்லாம் அப்படி குறைஞ்சிட்ருக்கு. ஒவ்வொரு மார்க்லேயும் கட் ஆஃப்லேயும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், அது வீடியோலாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒரு தகவலாக எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம கேடிவி ஸ்கூல் ஒரு ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் மொத்தம் 18 காலேஜஸ் இருக்குது. அதில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் மேஜராக இருக்கும். மற்றதெல்லாம் ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு கோர்ஸு தான், ஓகேங்களா. இந்த 18 காலேஜில் மட்டும் இந்த கோர்சஸ் பார்த்திங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு கண்டிப்பாக ஒரு 192 அந்த மாதிரி இருக்கலாம்னு வச்சுங்களேன். 92, 93க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் 190க்கு மேலேயாவது இருக்கணும் கவர்மெண்ட் காலேஜுக்கு. அதுக்கு அடுத்து போகிறது எல்லாமே செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், அதர் கோர்சஸ் அப்படி போகலான்னு வச்சுங்களேன். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் 190க்கு ப்ளஸில் இருக்கணும். அது எல்லா கம்யூனிட்டிக்கும் அப்படி தான் ஏன்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயம் அப்படி தான் இருக்கும். பட் ஓவராலாக பார்க்குறப்ப கட் ஆஃப் குறையும், அது ஒன்றும் புதுசு தாங்க. ஓவராலாக பார்க்குறப்ப அட்மிஷனில் கட் ஆஃப் இந்த வருஷம் குறையுது. அதனால் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது கட் ஆஃப் குறைஞ்சவங்களுக்கு. அதுக்கு தான் தகவல் சொல்லியிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் ப்ரைவேட் காலேஜஸ் எப்படி இருக்கும், மேனேஜ்மெண்ட் சீட்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்குலாம் கட் ஆஃப் இன்ன வரைக்கும் போகலாம் அந்த செல்ஃப் அப்ளிகேட்டர் காலேஜஸில் அப்படிங்கிற முழு விளக்கம்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லலான் இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.